பெந்தேகோஸ்தே நாளிலே சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால நிறைந்து அந்நிய பாஷை பேசுறாங்க, வெவ்வேறு பாஷைகளை பேசுறாங்க. அக்னிமயமான நாவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் அந்நிய பாஷை பேசணும்னு கிடையாது, அது ஒரு கிஃப்ட். சிலர் ஆண்டவர் தொடுவார், ஆனா அந்த கிஃப்ட் கிடைக்காது. அந்த கிஃப்ட் நம்ம வாஞ்சிக்கும். சிலருக்கு அபிஷேகத்தோட கூட என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்நிய பாஷை அடையாளம் கிடைக்கும். அதனால அந்நிய பாஷை பேசுறவங்க தான் அபிஷேகம் பெற்றவங்க அப்படிங்கிற ஒரு தப்பான கணக்கு வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த ரெண்டையும் நான் அனுபவிச்சதுனால இது எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். 2002 எனக்கு அபிஷேகம் கிடைச்சி, ஆனால் அந்த அந்நிய பாஷை வர கிடைக்கல. அது எனக்கு 2008 தான் கிடைச்சி. சிலர் அந்நிய பாஷை கிடையாதுன்னே சொல்லிடுவாங்க, அவங்க வேற பைபிள் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஸ்காலராக இருந்தாலும் சரி, அந்நிய பாஷை கிடையாது, அந்நிய பாஷை பேசக்கூடாது அப்படிலாம் பைபிளில் சொல்லவே இல்லை. கொரிந்து சபைக்கு ஏன் சொல்லப்பட்டதுன்னு பல முறை சொல்லியிருக்கிறேன் மெசேஜில். கொரிந்து சபையில் ஒரு வரம் மட்டும் கிடையாது, மொத்த வரத்தில் உள்ளவங்க கியூவில் நிற்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கல்யாண வீட்டில், சில கல்யாண வீட்டில் ஒரே ஒரு கீ ரைஸ் வச்சுருப்பாங்க, ஒரு சிக்கன் சால்னா வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். அப்போது மொத்தத்தில் ஒரே ஒரு குழம்பு தான் இருக்குது. அவங்க தான் அங்கேயும் எங்கேயும் போயிட்டு வருவாங்க. இன்னொரு கல்யாண வீட்டில் பருப்பு, சாம்பார், அப்புறம் விஷமா, சில ரசம் விஷம் மாதிரி தான் இருக்கும், ரசம், மோர். சில பார்க்குறாங்க, நாங்களே தண்ணி குடிக்காம வந்து உக்காந்துருந்தா ஒவ்வொன்றா சொல்லி இப்படி இருக்கும்போது பருப்பு ஊத்துறவன் மட்டும்தான் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்தா சாம்பார் வாளி எடுத்தவன் தலையில் அடிக்கணும்னு தோணாது? நான் சொல்றது புரியுதா? அப்ப நீ பருப்பு ஊத்திட்டே ஒதுங்கு. அடுத்து பருப்புல பருப்பு மட்டும்தான் இருக்கும், சாம்பார்ல பருப்பு இருக்கும், காய்கறி. அப்போ பருப்பை விட சாம்பார். அதுதான் அந்நிய பாஷை பேசுற பின்னாடி ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறான். நீ ஒதுங்கு. இப்படிதான் அவர் ஒழுங்குபடுத்தினார். யாரு? பவுல். எங்க டிராபிக் ஜாஸ்தி ஆகுதோ அங்கதான் டிராபிக் போலீஸ் நிப்பாரு. இது மொத்தத்துல ஊர்ல ஒரே ஒரு பஸ் தான் வரும். அந்த பஸ்ஸுக்கு ரெட் சிக்னல் போட்டு நிக்க வச்சா அவன் சொல்லுவான், நான் எதுக்கு வரணும், நான் போறேன். நமக்கு எங்க ஊருக்கே ஒரு பஸ். எங்க டிராபிக் ஜாஸ்தி ஆகுதோ அங்கதான் சிக்னல் இருக்கும். கொரிந்து சபை யாதொரு வரத்திலும் குறைவில்லாத சபை. அப்ப வரிசையா கியூல நிக்கிறானுங்க, எல்லாம் நிக்கிறான். ஆனா அந்நிய பாஷை பேசுறேன், வேற யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்பதான் சொல்றேன், நீ அந்நிய பாஷை பேசுறது உனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குற. வியாக்கியானம் சொல்றவன் அடுத்து ரெடியா இருக்கிறான், நீ அவனுக்கு இடம் கொடுத்தேன்னா புதுசா வரவனுக்கு புரியும். தீர்க்க தரிசனம் அது இன்னும் மேன்மை. நீ அந்நிய பாஷை பேசும்போது அவனுக்கு புரியாது, ஆனா தீர்க்க தரிசனம் அவன் லைஃப் ஹிஸ்டரியை சொல்லுவான். அப்படி ஒவ்வொரு வரத்தினுடைய மேன்மையை எடுத்து சொல்றார். ஆமென். நமக்கு உருப்படியா ஒன்னோ ரெண்டோ தான் இருக்கு, உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கு. நான் எனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு நீங்க கூட நிறைய வச்சிருக்கீங்க, போகும்போது தந்துட்டு போங்க, எல்லாம் இருக்கு. அப்போ நம்ம அதையும் ஸ்டாப் பண்ணிட்டா. அதனால நீங்க எதுவுமே பைபிளை ஒரு ஆங்கிள் பார்க்கவே கூடாது, பைபிளை மொத்தமா பார்க்கணும். ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுல அவன் கேட்க கடவுள். ஆமா, அதனால இவங்க இப்படி சொல்லிட்டாங்க. அதனால இப்ப நான் சொல்றது கூட நீங்க பைபிள்ல அப்படி இல்லைன்னு நீங்க எடுத்துக்க வேண்டாம். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ வெவ்வேறு பாஷையில அப்போஸ்தலர்கள் பேசிட்டு இருக்கும்போது கேட்கிறவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவர்கள் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? தேவனுடைய மகத்துவங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய மகத்துவங்கள். ஓ, என்ன வார்த்தை! அப்போ அதான் அந்த இருதயத்தின் நிறைவு. என் இருதயம் நல் விசேஷத்தினால் நிறைந்திருக்கிறது, என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எழுத்தாணினா என்னது? பெண்ணு. ஆமே. அப்போ இருதயம் நிரம்பும் போது இந்த நாவு சும்மாவே இருக்காது, அது பேசும், அது பாடும், அது கம்பீரிக்கும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு டைம் பறக்குது.
ஆமென். நம்ம கொஞ்ச நேரம் இந்த அனுபவத்துக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி அர்ப்பணிக்க ஜெபிக்க போகிறோம். நானே வாசிக்கிறேன் அந்த வார்த்தைகளுக்காக. ஓகே, இயேசு அபிஷேகம் பெற்றதை வேதத்தில் மத்தேயு, லூக்கா, ஆமென், மார்க்கு, யோவான்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் மத்தேயு 3:16 இப்படி சொல்லப்பட்டிருக்கும், வானம் திறக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும். வானம் திறக்கப்பட்டது. அப்போ அபிஷேகம் ஒருத்தங்க மேல ஊற்றப்படணும்னா முதல்ல எது ஓபன் ஆகும் தெரியுமா? வானம். ஓ ஜீசஸ், ஹெவன் அப்படி ஓபன் ஆகும். அப்போ அந்த டோரை ஓபன் ஆகும். என்ன ஒரு வேர்டு அதுதான். அதாவது பூமியில ஒரு பொக்கிஷம் இருக்கிற அரை கதவு நமக்கு திறக்கப்படும் போதே அவ்வளோ ஹாப்பி ஆகும் போது, பரலோக பொக்கிஷம் அந்த டோர் நமக்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.